வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பில் உரையாடுவதற்கு இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான முன்னாள் இபிஆர்எல்ஏ உறுப்பினர், அரசியல் செயற்பாட்டாளர், சுகு என்று அறியப்பட்ட தோழர் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். தீர்வு சர்வதேச பொறிமுறையை கோருகின்றார். ஆனா அப்படின்னு அவர் தன்னுடைய தந்தையாருடைய மரணத்துக்கு ஒரு நியாயத்தை பெற்றிருக்கலாம் தானே, அதை பற்றி அவர் எங்கேயும் பேசுறது இல்லையே. அதுகள் என்னன்னு சொன்னா, வசதியானதை இலகுவானதை பேசுறது துரதிருஷ்டவசமா தமிழ் அந்த மேட்டுக்கூடிய அரசியல் ஒரு மரபாது இருக்குல்ல. இப்ப நாங்கள் கஜேந்திரகுமாரை விட்டு மற்ற அரசியலுக்கு வருவோம் என்று சொன்னால், இந்த 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடியுது. நீங்க சொல்றீங்களா தேசிய மக்கள் சக்தியின் மீது அது ஒரு முற்போக்கு ஜனநாயக தன்மையை கொண்டிருக்கின்ற இப்ப மக்கள் மனங்கள்ல அந்த தாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல என்ற ஒரு அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஓரளவு அப்படி இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஒரு கரக்க சவாலான பணிகளை அவர்கள் ஏற்றிருக்கிறது. லேசான விஷயங்கள் இல்லை. ஒன்றோ உங்களுக்கு தெரியும், பௌத்த மத பீடங்கள்ல இருந்து வர சவால்களை எதிர்கொள்றதுக்கு மத தலைவர்களை கூட அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது. 77 இருந்து இந்த துறை சார்ந்த இடங்கள்ல நடந்த பிரச்சனைகள், கடைசியா இந்த தேவாலயங்கள்ல நடந்த பிரச்சனைகள் தொடர்பா மிக சவாலான கைதுகளை அவர்கள் செய்திருக்கணும். மற்றது என்னன்னா, ஊழலை ஒழிக்கிறதுல ஊழலை இல்லாம செய்கிறதுல சில விஷயங்களாக்கள் சொன்னாலும் அவர்கள் கணிசமான தூரம் அவை போயிருக்கு. ஆனா இப்ப இந்த டிட்பா புயல் வந்தது மாதிரியான எதிர்பாராத மத்திய கிழக்கு யுத்தம் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருக்கு. அது ஒரு நெருக்கடியை தோற்றுவிக்கும். ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, அவர்கள் சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வந்தவர்கள், அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்கள் என்ற வகையில அவர்கள் இதனை நிமித்தி முன்கொண்டு செல்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சவால்களை ஏற்று நாங்கள் முன்னுக்கு போவோம்ன்றது மாதிரி விஷயங்கள் அவர்கள் கையில எடுத்திருக்கணும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்ப என்னென்னால் இந்த பாராளுமன்றத்தின் முக்கியமான கடமைகள்ல ஒன்று சட்டத்தை உருவாக்குறது. இப்ப தமிழ் மக்களுடைய உரிமையை ஒரு பக்கம் விட்டாலும், இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பான சட்டங்களை உருவாக்க முடியும் என்றா அது தமிழ் மக்களுக்கும் நன்மை பயக்கும், முஸ்லிம் மக்களுக்கும் நன்மை பயக்கும், சிங்கள மக்களுக்கும் நன்மை பயக்கும். ஆனால் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில், இந்த சட்டங்களை உருவாக்குவது தொடர்பில், அதுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது தொடர்பில் ஒரு என்ன சொல்றது, ஒரு கணிசமான விடயங்களை வழங்குகிறார்களா அரசுக்கு? ஏன்னா எனக்கு பாக்குற மாதிரிக்கு இப்ப போக்குவரத்து எடுத்துக்கொண்டால், உங்களுடைய நண்பரும் கூட பெருமாள் கணேசன் சென்ற வாரம் இறந்திருக்கிறார் வீதி விபத்துல. பல்கலைக்கழகங்கள்ல இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் மிக மோசமாக நடக்குது, பாடசாலைகள்ல நடக்குது. இதை கட்டுப்படுத்துறதன் மூலம் அல்லது இதை இல்லாமல் செய்வதன் மூலம் இலங்கையில் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் நன்மை கிடைக்கும். இது சம்பந்தமான சட்டங்களை உருவாக்குறது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் விளக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. என்னால் யாரும் இது பற்றி உரையாடுறதா தெரியல. அதை நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இதுல அப்படி இல்ல, அது அவையில கட்டாயம் அவர்கள் புதிய அனுபவம் இப்ப பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிற அநேகமானவர்கள் அவர்களை அந்த துறையில வளர்ச்சி அடைய வைக்க வேணும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. 2 பிரிவினர் இருக்கணும். என்னன்னா, இப்ப தேசிய மக்கள் சக்தியில ரொம்ப அனுபவம் வாய்ந்த மக்கள் வேலை செய்த ஒரு பிரிவினர் இருக்கணும், புதியவர்கள் இருக்கணும். அவே அதை நோக்கி வழிப்படுத்த வேண்டும். அந்த நல்ல எண்ணங்கள் இருக்குது. நிச்சயமா அரசியந்திரத்தை சீர்திருத்த வேணும், சட்டம் ஒழுங்க சீர்திருத்த வேணும், இராணுவ மனநிலையை தணிக்க வேணும், மற்றது சுதந்திரமாக விஷயங்கள் நடக்க வேணும் என்ற கரிசனைகளை வைக்கிறது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இப்ப இந்த நாடளாவின் அளவில். ஆனா நான் அதையும் சொல்றேன் என்னன்னா, நீங்க சொல்ற இந்த சமூக பாதுகாப்புக்கான சட்டங்கள் மாத்திரமில்லை, இன சமூகங்களுடைய தனித்துவம் தொடர்பான விஷயம் இருக்கு. அவர்களுடைய மேனிபெஸ்டோவில அது இருக்கு. இலங்கையின் பன்முகப்பாங்கை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் வேண்டும். ஆனபடியே நான் என்ன நினைக்கிறேன்டா, இந்த விஷயத்துல
அனுபவம் வாய்ந்த எங்களுடைய தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளும் வந்து அவைக்கு உதவிகரமா இருக்கணும் என்று தான் நான் நம்புறேன். என்ன கடந்த காலத்தை நாங்கள் டக்கண்டு மறந்து போயிருக்கோம். நான் ஒரு விஷயத்தை தான் உதாரணத்துக்கு பேசுறது என்னன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே இருந்த நிலவரங்கள் பயங்கரங்கள் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. இந்த ஏனையின் ரோட்டில வச்சு பஸ்ஸுகளை மறிச்சு காடுகளுக்கு இருந்து ஏறுறது, ஏறி ஆக்களை ஒரு விரட்ச முகத்தோட பாக்குறது யுத்தம் முடிஞ்ச காலம். அதுக்கு பிறகு கிரீஸ் பூதம் ஒன்று இங்க கொண்டு வந்து அது என்ன மாதிரின்னு சொன்னா, ஒரு சாதாரண சிறுவர்கள் வந்து சித்த சுவாதீனமான அல்லது கொஞ்சம் ஒரு மாற்றுத்திறனாளியான மனிதனை நிந்தனை செய்கிறது மாதிரி, தலையில துணியை போட்டு அடிக்கிறது மாதிரி, தவறா நடக்கிறது மாதிரி முழு சமூகத்தையும் இழிவுபடுத்துற வேலை நடந்தது தானே. கோமாளிகளாக்குற விஷயம் நடந்தது தானே. வாகனம் ஆர்மி வெஹிக்கிள் போகைக்க நாங்க சைக்கிள்களை இதுகளை கொண்டே காணிக்க விட வேணும். அப்படி இல்லை. அந்த சூழல்கள்ல இதெல்லாம் இன்றைக்கு இந்த நாடு வெளியில வந்திருக்கு. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேணும். இன்னைக்கு அவை செய்ய வேண்டிய விஷயம். மாகாண சபை தேர்தலை நடத்த வேணும். அது இன்னொரு விஷயம். ஆனா நீங்கள் சொல்ற விஷயம் முக்கியம் என்னன்னா, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இப்ப பல்கலைக்கழகம் இப்ப ஒரு பரபரப்பா பேசப்படுகிற இந்த பெண்கள் மீதான துஷ்பிரயோகம், மற்றது வீதிகள்ல வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலவரம். ஏனெண்டா கிளிநொச்சியிலேயே ஒரு மாசத்துல 8 பாரிய விபத்து நடந்தது. பெருமாள் கணேசன் மாதிரியான பெருமதியான மனிதர்கள் எல்லாம் இறந்திருக்கணும். இந்த விஷயங்கள் தொடர்பா இந்த அரசாங்கத்துக்கு கரிசனை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். நாடளாவின் அளவிலும் இது பெரிய அளவில் இருக்குது. இதுகளுக்கு நாங்கள் இப்ப ஒரே அடைக்கு என்ன யோசிச்சிருந்தா, இப்ப ஒன்று இப்ப வீதி பாதுகாப்பு என்ற விஷயத்துல வந்து இந்த சைக்கிள் பாதசாரிகளுக்குரிய பாதைகள் உருவாக்கப்பட வேண்டிய, பிரத்யேகமா எங்கள பிரதேசங்கள்ல அது உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. இந்த கனரகம் மோட்டார் சைக்கிள்கள் அல்லது அவற்றை என்னென்று கட்டுப்படுத்துறது என்றதும், அதை நிறுத்த இந்த டிப்பர் மாதிரியான வாகனங்களுக்குரிய நேரங்கள் ஒதுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கனகாலமா ஒரே ஆடி இருக்கிறோம். என்னன்னு சொல்லிச்சுட்டா, இப்ப மருதனாமடம் சந்தைக்கோ அல்லது வேற கொடிகாமத்துக்கோ அல்லது பிற இடங்கள்ல மட்டக்களப்பிலேயோ அம்பாறையிலோ சந்தைகளுக்கு அதிகாலையில சாமான கொண்டு போற விவசாயிகள் பேலன்ஸில சைக்கிள்ல சாமான் கொண்டு போறவே இல்லை, ஆபத்தை எதிர்நோக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனபடியா அடிநிலையில உள்ள மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் செய்யப்பட வேண்டும். மற்றது பெண்களை இழிவு செய்கிறது, பெண்களை சுரண்டுறது என்ற விஷயம் நீங்கள் இப்ப ரோட்டில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு காற்று ஒரு நச்சு அது உலகம் முழுக்க இருக்குன்னு சில வேளை சொல்ல பார்ப்பினும், நச்சு காத்து மாதிரி இருக்கு. என்னன்னா கொஞ்சம் ஒரு மெதுவா வாகனம் ஓட்டினா பின்னுக்கு வரவற்ற எல்லாரும் இல்லை, விதிவிலக்கா ஒரு பெண்களை குறி வச்சது மாதிரியான ஒரு வக்கிரமான வார்த்தை பிரயோகம் சர்வசாதாரணமா வரும். மற்றது என்னன்னு சொன்னா, இந்த பால் சமத்துவ கல்வி வந்து பாடசாலைகள்ல இருந்து பல்கலைக்கழகம் மட்டுக்கும் அதை செய்ய வேண்டிய நிலவரம் இருக்குது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் இதுகள் தொடர்பான விஷயங்கள் ஒரு கூட கரிசனைக்கு எடுபடும் என்று சொல்லித்தான் நினைக்கிறேன். நீங்களும் அதை பற்றி கதைச்சரிங்கள். கிராண்ட் கமிஷன் இப்ப இருக்கக்கூடிய ஆக்கள், மற்றது இன்றைக்கு பல்கலைக்கழக மட்டத்துல வேற இடங்கள்லயும் அதுகள் இருக்கு. பல்கலைக்கழக சமூகத்திலேயும் அது பெருமளவுக்கு இருக்கு. வேற வேற நிறுவனங்களுக்குள்ளேயும் அது இருக்குது. போக்குவரத்துல கூட இருக்குது. அதுகளை இப்ப இது ஐதாக்கில இந்த இப்ப பிரத்யேகமா இப்ப தெரிஞ்ச விஷயங்களை சீரியஸா எடுக்கணும். அதுக்குரிய சட்டங்கள் உருவாக்கப்படணும். அது நான் நினைக்கிறேன் என்றால் அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய அனுபவமான சிவில் சமூக ஆக்களையும் அதுல ஈடுபடுத்தி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். அதை பற்றின கரிசனைகள் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மற்ற ஆக்களை விட இவைகிட்ட கூட இருக்குன்னு நான் நம்புறேன். அவர்கள் உங்களை போன்ற அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் இது தொடர்புல கலந்துரையாடுகிறார்களா? ஏனென்றால் அப்படி ஒரு உரையாடல் இல்லையோ என்றும் சில எண்ண தோன்றுது. அப்படியான உரையாடல்கள் நடக்குதா? இல்ல, அந்த உரையாடல்கள் வந்து ரொம்ப அருந்தலாத்தான் இருக்குது. தெற்கில ஓரளவுக்கு அது இருக்குது. இங்க அதை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு குற்றமா நான் சொல்ல விரும்பல. ஆனா இதை பற்றி ஒரு பகுதியினர் இதுக்கு உழைக்கிற ஆக்கள் இடையறாம உரையாடிடுமென்றதும் எனக்கு தெரியும். அதுக்கான உரையாடல்கள் ஓரளவுக்காவது நடக்குது. ஓரளவுக்கு நடக்குது.
அதுக்கு உதாரணங்கள் கூட என்னட்ட இருக்குது. அது தனிப்பட்ட உதாரணங்கள்னபடியா சொல்லல. அவை அது செய்யணும். ஆனபடியே ஒரு ஒரு அவகாசம் வேணும்னு நினைக்கிறேன். இப்ப 19, 20 மாசம் போயிட்டுது. ஆனா, அவ் அவர்கள் அதை செய்விரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏனென்றா, இப்ப இருக்கிற நிலவரம் ஈ ஈடாடி போனா சரியான மோசமான நிலவரம் தான் எதிர்காலத்துல வரும். இப்ப இதை மேம்படணும்னு இந்த தான் இந்த யோசிக்கிறேன். இந்த நம்பிக்கை நீங்கள் வெளிப்படுத்துற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கா இப்ப உள்ள அரசு தொடர்புல? என்ன பொறுத்தமட்டில் நிச்சயமா சின்ன தளர்வுகள் இருந்தாலும் பெருமளவுக்கு மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஏனென்றா, தமிழ் தமிழ் தேசியத்தின் அந்த பிற்போக்கு தமிழ் தேசியத்தின் மீது இருக்கக்கூடிய சலிப்பு எனக்கு தெரியுது இங்க. என்னன்னா நான் இன்னொன்னையும் பார்க்கிறேன். சுமந்திரன் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது அவர் ஒரு குறுந்தேசியவாதியாக இருக்கீல. ஆனால் அண்மை காலமாக அவருடைய பேச்சுக்கள் கூட ஒரு குறுந்தேசியவாதத்தின் வெளிப்பாடா மிக பிற்போக்குத்தனமானதாகவும் இருக்குது சில சமயங்கள்ல. அதை நீங்கள் அவதானிக்கிறீங்களா? அது அந்த அந்த மாற்றம் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் அதை எந்த அளவு தூரம் அதை நான் இதுன்னு சொல்லல. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் இப்ப என்னன்னு சொன்னா, இங்க ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியுது. இந்த அரசாங்கத்தோட போதிய அளவுக்கு இவர்கள் இன்டராக்ட் பண்ணல. அவர்களோட அப்படி ஒரு இன்டராக்ஷனை வைக்கிறதே என்ன ஒரு தீட்டு அல்லது ஒரு குற்றமாக கருதுகிறார்கள் அவர்கள். அது இதுல ஒரு பிரச்சனையோடயோ இல்லாமலோ இது ஒரு வர்க்க அரசியல். இது தெற்கிலையும் இருக்கு. அதான் நீங்க பிரச்சனை. அப்ப இந்த தமிழ் தேசியம் கதைக்கிற இந்த குரூப் மேட்டுக்குடி அரசியலைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறார்கள். என்ன சொல்றீங்களா? நான் அப்படியான ஒரு விஷயம் இங்க இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு உயர் சாதாரண மக்களுக்குரிய இப்ப என்னன்னு சொன்னா, தேசிய மக்கள் சக்தி வந்தது தெற்கிலையும் இங்கேயும் சரி ஒரு அதிர்ச்சி ஒன்று இருக்காக்கள். தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு இப்ப நாங்க சாதாரண மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்தது. அப்ப அதுல ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு ஜீரணிக்க இயலாத உணர்வு இவைக்கு இருக்கு. இப்ப நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, எப்படி நாங்கள் இங்க சாதாரண இளைஞர்கள் யுவதிகள் போராடி அவர்கள் முகம் இல்லாம போய்க்க மேற்குடி கனவான்கள் அதிகாரத்துக்கு வந்தினுமோ அந்த மாதிரி நடக்காம இப்ப தெற்கில வேற மாற்றங்கள் நடந்தபடியா அந்த மாற்றத்தோட ஒட்டி இங்கேயும் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் தானே சாதாரண நாட்கள். இப்ப தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் திருப்பி சொல்றது என்னென்றால், பொழுதுள்ள அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தை விட மோசமானது என்று சொல்லிடும். புலம்பெயர்ந்த நாடுகள்ல உள்ள இடதுசாரிகள் கூட இந்த அரசை ஒரு இடதுசாரி பயங்கரவாதிகளாக சொல்ல பார்க்கணும். இந்த முரண்நகை ஏன் என்று நினைக்கிறீங்க? இது என்ன பொறுத்தவரையில சொல்றேன்னா, இது நான் ஏற்கனவே சொல்றேன், இது ஒரு வர்க்க அதிர்ச்சி தான். என்னன்னா, எனக்கு தெரியும் சில ஆக்கள் அவை கடுமையா மார்க்சியம் இடதுசாரி அரசியல் கதைப்பினும். ஆனா ஒரு மாற்றம் வந்தவுடனே அவர்கள் இது சர்வதேச சதி, இதுக்கு வேற பின்புலம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு விதமா கதைக்க வெளிக்கிடுவீங்க. இது ஒரு வர்க்க பிரச்சனை. என்னண்டா, காலங்காலமா இங்க ஒரு பிரமுக அரசியல் இருந்ததானே, அதுல அந்த சமூகத்தின் ஒரு கணிசமான பகுதியும் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது உண்மை காலங்காலமா. அப்ப அது அடைக்க அந்த அதிர்ச்சி வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் தமிழ்நாட்டுல விஜய் தமிழ்நாட்டுல அவர் நடிகரா இருந்துதான் வந்தார். ஆனா இவ்வளவு பேர் போய் அவருக்கு ஏன் ஓட் பண்ணிச்சினும் ஒரு புது ஜெனரேஷன் ஆக்கள் வெறும் சினிமா கவர்ச்சி என்று சொல்லிட்டு போகல. ஆனா இது அந்த மற்ற ஆக்கள் பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒரு வரவிலக்கணப்படுத்தி புரட்சி என்றா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி வடிவா எழுதலாம், அல்லது கிளர்ச்சி என்றா இப்படித்தான் இருக்கு. அப்படி இல்லை, யதார்த்தம் அப்படி இல்லை. அது ஏதோ லெனின் சொல்லுவார், செர்னிசோவ்ஸ்கி என்ற ஒரு எழுத்தாளர் இருந்தவர் அக்டோபர் புரட்சிக்கு முந்தின காலத்திலே. அவர் எனக்கு ஞாபகம் இல்லை, சென்ட் பீட்டர்ஸ்பர்கில இருக்கக்கூடிய ஒரு நேர் ரோட்டு மாதிரி இருக்கு, அந்த வடிவான ரோட்டு மாதிரி இருக்காது நாங்கள் சமூக மாற்றத்துக்கான செயற்பாடுகள். அப்ப இது ஒரு இடறுப்பட்ட ஒரு இதோட போக வேண்டி இருக்கும். அதை நான் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஏனென்றா ஏற்கனவே
தங்களோட நலன்களோட இருந்த சக்திகள் அதை மறுசீரமைக்கணும், கலாச்சார மாற்றங்கள் நடக்க வேணும், போலீஸ்காரர்களுடைய அந்த பழமையான பாணிகள் மாற வேணும், எங்களுடைய வீரோக்ரசி இந்த தன்மைகள் மாற வேணும் என்றதெல்லாம் இருக்கு. ஆனா எங்களுடைய அரசியல்வாதிகளுக்குள்ள பிரச்சனை, நாங்க காலங்காலமா நாங்கள் இருந்து வந்த அந்த முறை போகுதுன்ற உடனே அவைக்கு ஒரு அதிர்ச்சி வரும். அவை இப்ப அதுதான் என்னங்கள் இங்க வந்திருக்கு. ஆனா இவர்கள் அனுபவத்தில கற்றுக்கொள்ளுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் 2 வருஷம் 3 வருஷம் போக ஒரு அனுபவம் வரும். ஆனா அவர்கள் கீழே இருந்து வந்தபடியா ஒரு சமூக அபிலாஷைகளை நோக்கி அவை நிப்பினும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்ன இவ தமிழ் தேசியவாத கட்சிகள் இவைக்கு எதிரான கருத்துக்களை வைக்கணும். இந்த அங்கிருந்து வரக்கூடிய ஊடகங்கள் கூட அதை பிரதிபலிக்கிறதா தான் இருக்கு. பெரும்பாலான பாரம்பரிய ஊடகங்களாகவும் இருக்கலாம், சமூக ஊடகங்களாகவும் இருக்கலாம், இதை பிரதிபலிக்கிறது. ஆனா மக்கள் வாக்களித்த முறையை பார்க்கின்ற பொழுது மக்கள் இந்த ஊடகங்களையோ இந்த அரசியல் கட்சிகளையோ நம்புறதாக தெரியல. நீங்க சொல்றீங்க அந்த நிலைமை இன்னும் தொடருது. மக்கள் இவர்கள நம்பிக்கை இழந்து வருவீனம். இப்ப இந்த ஊடகங்கள் மக்களை பிரதிபலிக்காமலே வெளிவந்து கொண்டிருக்குது. குறிப்பாக இந்த பாரம்பரிய ஊடகங்கள். இன்னைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பிரச்சனையை கூட தமிழ் பத்திரிகைகள் ஒன்றில் அதனை வெளியிட இல்லை, வெளியிட்டாலும் அதோட உண்மைத்தன்மையோட வெளியிட இல்லை. ஏன் இந்த பத்திரிகைகள்ல இந்த பிரச்சனை இருக்கு? இப்ப அந்த அதுல எந்த மாற்றமும் வரையில்லை. எங்கட ஊடகம் என்னது நிறைய காலத்துக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு முதல் எங்களுடைய பாரம்பரிய ஊடகங்கள் தங்களுடைய நடுநிலைமை ஒன்று இருக்கிற தங்களுடைய பாரபட்சமின் எப்பயோ இழந்துட்டின. இந்த சமூகத்துல நடந்த போராட்டத்துக்குள்ள கூட குறிப்பிட்ட அரசால கொல்லப்பட்ட, அரச படைகளால கொல்லப்பட்டதுன்னு சொல்லியும் வேறாக்களால கொல்லப்பட்டா இனம் தெரியாத ஒரு ஆள் கொல்லப்பட்டதுன்னு சொல்லுற பழக்கம் ஒன்று இருக்குதுதானே. அதிന്റെ தொடர்ச்சி இன்றைக்கும் ஊடகங்கள்ல இருக்குது. மற்றது என்னன்னு சொன்னா ஒரு அந்த என்ன சொல்ற நாசுக்கா நடந்து கொள்ளுவது என்றது மாதிரி அந்த கலாச்சாரம் பண்பாடுகளோட பேரில பேரில நடக்கிற போலித்தனங்கள் இருக்குது. பேர் என்னன்னா நாங்கள் எங்களுக்கு இருக்கிற சமூக ரீதியா மறக்கிறதையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பால் சமத்துவமின்மையை குரல் எழுப்புறதும் சமூக நீதியை குரல் எழுப்புறதும் எங்களோட தேசிய புனிதங்களை கெடுத்து விட்டுருவண்டு யோசிக்கிற ஒரு பொய் ஒரு போர்வையை போட்டு வச்சு கொண்டிருக்கு. அது இந்த ஊடகங்கள் எல்லாத்திலும் பிரதிபலிக்கிற அதை மீறி சமூக ஊடகங்கள்ல இது வெளியில வருது தானே ஏதோ ஒரு அளவில குறைந்த அளவுல வருது. சமூக ஊடகங்கள் இருக்கிறபடியா அதுல பாதகங்கள் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் வேணா இன்றைக்கு இதுகள் முற்காலத்துல இதுகள் பேசு பொருள் இல்ல, இன்றைக்கு அது ஒரு பேசு பொருளா இருக்குது. நிச்சயமா நிச்சயமா. இப்ப கஜேந்திரகுமார் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அண்மையில கூட சொல்லியிருந்தார், இபிஆர்எல்ஏ டெலோப்ளோட் போன்ற அமைப்புகள் காட்டி கொடுத்தார்கள், கொலை செய்தார்கள், அவர்கள் திருந்த வேணும். தாங்கள் எப்பவுமே கொள்கையில உறுதியா இருக்கிறோம், நீங்கள் எல்லாரும் கொள்கையில உறுதி இல்லை, இவை திருந்தி வர வேணும் என்றதை திருப்பி சொல்றேன். ஆனா அதே சமயம் இதே கஜேந்திரகுமாரோட இந்த கட்சிகள் எல்லாம் போய் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு ஒப்பந்தமும் செய்திருக்கிறார்கள். எனக்கு உண்மையிலேயே புரியல இந்த அரசியல் குதர்க்கம். நான் என்ன சொல்றேன்னா, இது நான் திரும்ப இது சொல்றேன் என்னன்னா, போராடின ஆட்களுக்கு என்ன பொறுத்தப்பட்டுல ஒரு சுயமரியாதை வேணும். நான் எங்கள்ட 1000 பிள்ளைகள் இருக்குல்ல, ஒரு கிறுக்கு வேணும். அதுல இந்த சமூகத்துக்காக வேண்டி அர்ப்பணிச்சா டெலோவோ புளோட்டோ வேற இயக்கங்கள் போராடி இருக்கு. நீங்கள் இதுல ஒரு சின்ன கரையும் படாத ஆக்களுடைய சொல்லுக்கு அடிமைகள் மாதிரி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் என்று சொல்லி இல்லவன். உங்களோட இருந்த தோழர்கள், உங்களோட இருந்த போராளிகள் தங்களோட உயிர் தியாகம் செய்திருக்கணும், நடுரோட்டுக்கு வந்திருக்கணும். ஆனபடியா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேட்டுக்கூடிய அரசியலுக்கு அடிபணிக்கணும் என்ற தேவையில் ஒரு காலத்துல இளைஞர்கள் இந்த போராட்டத்துல 1000 பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு ஆதிக்கம் செலுத்தின ஒரு விஷயம் இருக்குது. சரியோ, எங்களை பற்றி சுய விமர்சனங்கள் 1000 இருக்கு. இந்த புனித வேஷம் போடுறது இருக்குதானே,
என்னன்னா உங்களுடைய பரம்பரைகளுடைய குற்றங்கள் இல்லாம இன்றைக்கு இந்த தமிழ் சமூகம் இந்த இடத்துக்கு வந்ததோ ஆனபடியா இந்த விஷயத்துல வந்து நாங்கள் சாக கொடுத்த நாங்கள் இழப்புகளை சந்திச்ச ஆட்கள் வந்து நீங்கள் கூட நன்னடத்தையில விடுகிறதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் நன்னடத்தை அவகாசம் கொடுக்கிறத ஏற்றுக்கொள்றது அவமான். அது வரலாற்றில் ஒரு கூடாத விஷயம் வந்து அந்த விஷயத்தை இது சுயமரியாதை கௌரவத்தோட அவை இருக்கணும்ன்றதான் என்ற டிடிஎன்ஏ வந்து அந்த சுய கௌரவத்தை தக்க வச்சு கொள்ளணும். அது என்னவா இருந்தாலும் அதை வச்சு கொள்ளணும். இப்ப என்ன தெரியும், ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு எழுத்தாளர் அவர் எவ்வளவு டிக்னிட்டியா இருப்பார் தெரியுமோ, அந்த ஒரு முன்னுதாரணம். அப்படி இந்த ஆட்களுக்கு நாங்கள் போராடினாங்கள் ஒரு வைராக்கியம் இருக்கணும். சந்தர்ப்ப சூழல்ல இதுக்குள்ள சகோதர படுகொலைகள் நடக்க வெவ்வேறு இக்கட்டான நிலவரங்கள்ல இருக்க வேண்டி வந்ததுன்றது வேறு. உங்களை மாதிரி நோகாம இருந்த ஆட்கள் இல்லை இல்ல. தென்னிலங்கையுடைய அரசியலை ஏதோ ஒரு வகையில ஒரு முற்போக்கு அரசியலோ அல்லது ஒரு இடதுசாரி சார்ந்த அரசியலோ தான் அதுக்கு தலைமை கொடுக்குது. அது ஜேவிபி என்று நான் சொல்ல வரையில. ஆனால் அந்த 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 அரசியல் வந்து ஒரு வழி நடத்துது. அங்கால தமிழ் தரப்பு ஒரு முற்போக்கு அரசியல் ஒன்று இருக்குது. அதே இப்ப நான் சொல்றேன், வெளியில வந்து அந்த பாதுகாக்கணும்னு சொல்லி ஜனதலைய மாதிரியான மக்கள் சக்தி மாதிரியான அமைப்புகள் செயற்படுது. அனுபவம் வாய்ந்த ஒரு ஒரு காலத்துல மிகவும் தீவிரமாக ஜனநாயக அரசியல் வெளியில போராடின வாசுதேவ நாணயக்காரா மாதிரியான ஆட்கள் கூட கடைசியா விட்ட ஸ்டேட்மெண்ட் என்ன, இப்ப இந்த அரசாங்கம் செய்கிறத விட இவ்வளவு சவால்களை செய்கிறத விட வேறொரு அரசாங்கம் செய்ய மாட்டுதானே தங்களுடைய 80களோட இறுதி பகுதி 80 வயசுகளோட பிற்பகுதியில இருந்து சொல்லி. என்னுடைய கேள்வி ஒரு நல்ல ஒரு முற்போக்கான சூழல் ஒன்று இருக்கின்றதை நான் நம்புறேன். இல்ல அங்க தென்பகுதியில அந்த 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 முற்போக்கு அரசியல் தான் அதை வழி நடத்துது. ஆனா தமிழ் சூழல்ல எந்த அரசியல் தமிழர்களுடைய அரசியலை கொண்டு போகுது? இப்ப என்னன்னு சொன்னா, தமிழ் மக்களுக்குள்ள ஒரு குணாம்ச ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்குது, இல்லையென்று இல்லை. அப்ப அந்த குணாம்ச ரீதியான மாற்றம் என்று சொல்லிக்க ஒரு முற்போக்கு அரசியலை ஆதரிக்கிற ஒரு போக்கு காணப்படுது. அந்த அதை ஆதரிக்கிற ஒரு அறிவுஜீவிகள் குழாமும் இன்றைக்கு இருக்கு. அறிவுஜீவிகள், பழைய இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகிற ஆட்களும் இந்த சமூகத்துல இருக்கீங்க. ஆனா அதே நேரத்துல வந்து இந்த இன்னும் அந்த தேசிய இனமென்ற தேசிய சமூகம் என்ற வகையில இனமென்ற வகையில இருக்கக்கூடிய மனக்குறைகள் காயங்கள் இருக்குதானே. இன்னும் இராணுவ பிரசன்னம் இருக்கு, இன்னும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படையில்லை, அல்லது இவ்வளவு கால தியாகத்துக்கு இன்னும் குறைஞ்சபட்ச தீர்வு வரையில்லை என்றது வந்து தேசிய மக்கள் சக்தி அதை கரிசனைக்கு எடுத்து செயற்பட வேணும், செயற்பட வேண்டும் என்று நான் நம்புறேன். அப்படியான விஷயங்கள் கேட்க அந்த வெற்றிடத்துல வந்து தவறான சக்திகளும் பிற்போக்கான தேசியவாத சக்திகளும் தங்களை நிரப்பிக் கொள்ற நிலவரங்கள் இருக்கு. அப்ப தமிழ் மக்கள் அதுகளை நோக்கி ஈடுபடக்கூடிய சாத்தியங்களும் இருக்கு. நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு உரையாடலை தந்திருக்கிறீர்கள். இந்த நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி நன்றி ஜெயபா.